SSG செய்திகள் வாசிப்பது கீதா. செங்கல்பட்டு தொகுதி வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து நடிகை கௌதமி பிரச்சாரம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் செங்கல்பட்டு தொகுதி அதிமுக வேட்பாளர் கஜா என்ற கஜேந்திரனை ஆதரித்து நந்திபுரம் கூடுவாஞ்சேரியில் நடிகை கௌதமி பிரச்சாரம் செய்தார். வேட்பாளர் கஜா என்ற கஜேந்திரன் நந்திபுரம் கூடுவாஞ்சேரி நகர அதிமுக செயலாளர் டி சீனிவாசன், பாஜக மாவட்ட தலைவர் ரகுராமன், பாமக நகர செயலாளர், தமிழ் மாநில காங்கிரஸ், IJK மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நந்திபுரம் கூடுவாஞ்சேரியில் வார்டு வாரியாக உள்ள தெருக்களில் சென்று பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தார். வேட்பாளர் கஜேந்திரனை அப்பகுதி மக்கள் பட்டாசுகள் வெடித்தும் மாலை அணிவித்தும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர். பிரச்சாரத்தின் போது நடிகை கௌதமி பேசுகையில், அதிமுக பெண்களுக்கான பல நல்ல திட்டங்கள் பணிகளையும் வளர்ச்சி பணிகளையும் செய்து வந்துள்ளது. மேலும் கடந்த 10 ஆண்டுகள் சட்டம் ஒழுங்கை சீராகவும் வைத்துள்ளது. இந்த திமுகவின் 5 ஆண்டுகால ஆட்சியில் பள்ளி மாணவர்கள் கையில் கூட கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் மிக எளிதில் கிடைக்கும் அளவிற்கு ஒரு சீர்கெட்ட ஆட்சி நடந்து வருகிறது. அது மட்டுமல்லாது 2-3 பேர் இது போன்ற கஞ்சா போதைப் பொருள்களை எடுத்துக்கொண்டு 5 வயது முதல் 60 வயது உள்ள மூதாட்டி வரை பாலியல் சீண்டலில் ஈடுபடுகிறார்கள். எனவே அதிமுக ஆட்சியில் இது போன்ற அவலங்கள் ஏற்படாமல் வருங்கால தலைமுறையை பாதுகாத்து பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் பாலியல் சீண்டல்களில் இருந்தும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை விரட்டியடிக்க உங்கள் முற்றிலுமாக தமிழகத்தை வேட்பாளர் கஜா என்ற கஜேந்திரனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையான அவர் மிக எளிதில் பழகக்கூடியவரும் உங்களின் குரலாகவும் சட்டமன்றத்தில் எப்பொழுதும் இருப்பார் என்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். SSG செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் கஜா என்கிற கஜேந்திரன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்கு சேகரிக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். முதல்ல ஆளுங்கட்சியோடைய சாதனை பத்தி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? பாப்பீங்க. முதல் சாதனை, விலைவாசி 100% இருந்து 300% வரைக்கும் ஏறி போனது. நம்மளுடைய அது கட்டுப்பாடுகளுக்கு சேரும். ஏன்னா தலைமைங்கிறது ஒரு விஷயத்துல நேரடியாக ஈடுபட்டாலும் ஈடுபடல இருக்க வேண்டாம், ஒரு நியாயம் இருக்க வேண்டாம், ஒரு மனசலத்துடைய தலைவன் அடமானம் வச்சு இந்த 5 வருஷத்துல 5.5 லட்சம் கோடி எது கேட்டாலும் பணம் இல்லைங்கிறாரு. அப்போ 5.5 லட்சம் கோடி எங்க போச்சு? அதை நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, வாக்களிக்கிற நேரத்துல கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா அந்த வாக்களிக்கிற நேரத்துல நீங்க அந்த கேள்வி கேட்டீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்து அண்ணன் எடப்பாடியார் கோட்டையில உட்கார்ந்த உடனே இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கிறதுக்கான அத்தனை நடவடிக்கை சிறப்பான வரவேற்பு தந்து மகிழ்கிறார். அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடன் சேர்ந்து பணியாற்றும் அனைத்து கழக தோழர்கள் மற்றும் கூட்டங்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய தேர்தல் பணிக்குழுவின் சார்பாக பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றின வரவேற்பு தந்த மகிழ்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றின. முதலமைச்சர் உங்களுக்கான வேலை செய்ய வேண்டியவர். இவ்வளவு கேவலமா உங்களை நடத்தும் போது கோவம் வரல? இந்த வருஷம் கடைசியா என்ன கொடுத்தாரு பொங்கல் பரிசு? 3000 ரூபாய். ஏதோ ஒரு பாத்திர செட்டு தயாரிச்ச நெசவாளர்கள் தயாரிச்ச பொருட்கள் இல்ல. மற்ற மாநிலங்களுக்கு வடநாட்டு மாநிலங்களை பத்தி நிறைய அவங்க எடுத்து சொல்லுவாங்கல்ல, கிண்டல் அடிப்பாங்கல்ல. ஆனா அந்த பொருட்கள் அம்மாவுடைய ஆட்சி திரும்ப தமிழ்நாட்டுக்கு வரணும். வந்தாதான் ஏழை குடும்பங்களால வாழ முடியும், நிம்மதியா வாழ முடியும், வளர்ச்சி பாதையில போக முடியும். உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை நீங்க கொடுக்க முடியும். தயவு செய்து 23ஆம் தேதி உங்களுடைய சகோதரர், உங்க தம்பி, உங்க அண்ணன் கஜா அவர்களை உங்களுடைய குரலாக நீங்க தேர்ந்தெடுத்துங்க. ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு தெளிவா பேசுறாரு பாருங்க. உங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்கு, அதுக்கு நான் இந்த தீர்வு கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு தெரியும், நான் நின்று நான் சரி பண்றேன் அப்படின்னு அம்மாவுடைய
வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு இரு கரம் கூட்டி பெரிய ஒரு பொய் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வருது இல்லையா? இது எல்லாமே